இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழம் பணியாரம். அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துருக்குறேன். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கின்னு அரைச்சிக்கலாம். ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். தேங்காய் 2 கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு அரை முடி தேங்காய் துருவி போட்டுக்கலாம். 2 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம் போட்டு 2 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம் போட்டு தூளுலாம் இருக்கும், தூசிங்களாம் அதை காய்ச்சி வெடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ வெல்லம் காய்ச்சியாச்சு, வெடிகட்டிக்கலாம். சுடவே வெடிகட்டிக்கலாம், அப்போ தான் மாவு நல்லா வேகும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இட்லி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இட்லி சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஊற வைக்கிறது இருந்தால் இட்லி சோடா தேவையில்லை, இப்போ சேர்த்து இருந்தால் இட்லி சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பணியாரத்தில் காய வச்சு வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டா கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வைக்கலாம். இப்போ 3 போட்டுக்கலாம். வாழைப்பழம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொசு பொசுன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.